राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। நேத்திதான் சொல்லிட்டு இருந்தேன், மதுராலே கண்ணன் எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அழகாக தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் महार्हवैढूर्य किरीटकुण्डलद्विषा परिष्वक्त सहस्रकुन्तलम् उद्दामकाञ्चङ्गदकङ्कणादिभिः विरोचमानं वसुदेव ஐக்ஷத. பகவான ரொம்ப அழகா வசுதேவர் கண்டார். செந்தாமரை பாதங்கள் இதில் இருக்க மாதிரியே வர்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அழகான தாமரை கண்ணன், கேசாதி பாதம், தலையிலிருந்து கேசம்னா முடி, கேச ஆதி பாதம், தலை முதல் அடிவரை, முடி முதல் அடிவரை, எப்படி சொல்லணும், ஓகேவா? தம் அத்புதம், அத்புதமான தாமரை கண்ணனும் சங்கம் கதை சக்கரம் முதலிய சிறந்த ஆயுதங்கள் கொண்டவரும் சதுர்புஜம் நான்கு திருக்கைகள் உடையவரும் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் ஸ்ரீவத்சம் என்னும் மறுவுடையவரும் கலசோபி கௌஸ்துபம் கழுத்தில் அழகாக விளங்கும் கௌஸ்துபமணி உடையவரும் பீதாம்பரம் மஞ்சள் பட்டாடை உடுத்தியவரும் சாந்திரபயோத சௌபகம் நீருண்ட மேகம் போல் அழகுடையவரும் மகார்ஹவைடூர்ய கிரீட குண்டலத்விஷா மகோன்னதமான வைடூரிய கற்களாலே செய்யப்பட்ட கிரீடம், குண்டலங்கள், இந்த பிரகாசத்தினாலே பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் ஒளி வீசும் அழகான முடிகள் உடையவரும், கேசம் உடையவரும், உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிகி ஒளி வீசுகின்ற அரைநூல், தோள்வலை, கங்கணம் முதலியவைகளோடு விரோச்சமானம் இப்படி எல்லாவற்றாலும் அலங்கரிக்கப்பட்டவருமான பாலகம் பாலகனை, இளம் குழந்தையை வசுதேவ ஐக்ஷத வசுதேவர் பார்த்தார். இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் அது வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் அப்படியே நான் சொன்னேன். இப்போ ராத்திரியில் ரெண்டு பேரும் ஏகாந்தமாக இருக்கா. தெய்வம் அவர்களை தேடி வந்தது. தெய்வம் அவர்களை தேடி வந்தது. வாழ்க்கையில் வசுதேவர் தேவகி அவ்வளவு இன்னல்கள் பட்டிருக்கார்கள்.
எந்த இடத்துல அவர்கள் கஷ்டங்கள் அனுபவிச்சார்களோ, எந்த இடத்துல அவர்கள் மனசுக்கு அவ்வளவு துக்கங்கள் சம்பவிச்சதோ, எந்த இடத்துல கம்சன் அவர்களை படாத பாடுபடுத்தினானோ அதே இடத்திலிருந்து வெளியிலையும் போக முடியல, தப்பிக்கவும் முடியல, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. அப்ப இந்த ஸ்திதியில இருந்தும் மனசு விட்டு போகாமல் நாமஜபம் செய்தார்கள், பக்தி பண்ணார்கள், இதுவும் கடந்து போகும் என்று நம்பினார்கள். இன்று கண்ணனே குழந்தையாக நிற்கின்றார். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், கணவன் இடத்துல பிரச்சனையா, ஃபேஸ் இட், ஹேண்டில் இட். ஆபீஸ்ல பிரச்சனையா, ஹேண்டில் பண்ணுங்கோ. குடும்பத்தில் பிரச்சனையா, ஹேண்டில் பண்ணுங்க. இது பிரச்சனை நீங்க சொல்ல, நான் சவால்னு சொல்றேன். ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பாடத்தை, பக்குவத்தை, ஸ்ரத்தையை, நம்பிக்கையை தருகிறது. வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு உணர்த்துகிறது. புரியுறதா? உணர்த்துகிறது. நீங்க அடுத்த பரிமாணத்துக்கு போகிறதுக்கான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறது. நீங்க இன்னைக்கு இது என்னடா இது பிரச்சனையா போச்சு, இந்த ஹஸ்பண்டோட என்னடா பிரச்சனையா போச்சு, இந்த அண்ணன் தம்பியோட என்னடா பிரச்சனையா போச்சு, இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட என்னடா பிரச்சனையா போச்சு, இந்த எய்த்து வீட்டுக்காரன் மாடி வீட்டுக்காரனோட தொந்தரவு தாங்க முடியலையேன்னு நீங்க நொந்து போகும் பொழுது, இல்லை இதுவும் கடந்து நான் வருவேன், இதையும் மேற்கரிச்சு நான் வருவேன். இந்த சர்ஃபிங்னு ஒன்று உண்டு. கடல் அலைகளில் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கட்டை மாதிரி வச்சுட்டு காலில் வச்சுட்டு அந்த அலைகளுடைய வேகத்திற்கு தகுந்தாற் போல் அதில் விளையாடுவாள். சர்ஃபிங் சொன்னால் அலை விளையாட்டுன்னு வேணால் சொல்லிக்கலாம். பெரிய பெரிய அலைகள் வரும், மனிதனையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி அலைகள் வரும், அதற்குள்ளே இவ சர்ஃப் பண்ணுவாள். அதுதான் அவளுக்கு அந்த வீர தீர விளையாட்டு. பனி நன்னா வழுக்கும், அந்த வழுக்கிற பனிக்கட்டி அல்லடி அந்த பனிப்பொழிவில் தான் ஸ்கீயிங் சொல்லுவாள், வின்டர் ஸ்கீயிங்னு. அங்கெல்லாம் அதில் விளையாடுவார்கள். அதே மாதிரி நான் இதில் பார்த்துருக்கேன், கத்தார் போகும் பொழுது சாண்ட் டியூன்ஸ், மணல் மேடுகளாக இருக்கும், மணல் குன்றுகளாக இருக்கும், அது நல்லா நெட்டுக்குத்தலாக இருக்கும். அதில் வண்டியை எடுத்துட்டு ஃபுல் ஸ்பீடில் மேலே ஏறி அப்படி போய் நிற்பார்கள். ஒரு வீர தீர விளையாட்டு போல. நீங்கள் என்னடா இது ஒரு நாள் போல பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது இன்னும் உங்களை பயமுறும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? பி பிரேவ், பி ஸ்போர்ட்டிவ். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு ஒன்று வேணும். எல்லாத்துக்கும் புலம்பப்படாது. ஆஃபீஸில் இந்த பிரச்சனை, ஆஃபீஸில் அந்த பிரச்சனை, மேலே இருக்கும் பிரச்சனை, சாப்பாடும் தான் பிரச்சனை, ஜீரணிக்கிறது பிரச்சனை, பசிக்கிறது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை தான். பசின்ற ஒன்றுனால தான் ருச்சிக்கு மரியாதை. பசியே இல்லைன்னா ருச்சிக்கு என்ன மரியாதை? சும்மா அப்படியே ஆகாசத்துலேருந்து நெல்லா விழாது, அதுக்கு உழணும், களை பிடுங்கணும், ஜாகிரதையாக பராமரிக்கணும், நல்லா முற்றின பிறகு அறுவடை பண்ணணும், அறுவடை பண்ண பிறகு அந்த நெல்லை பத்திரப்படுத்தி வைக்கணும், அப்புறம் அதை அரிசி ஆக்கணும், அதுக்கப்புறமா அதை வடிக்கணும். எவ்வளோ வேலைகள் இருக்கு. கல்யாணம்னா அதுக்கு அடுத்த பொறுப்புகள் இருக்கு, ஆபீஸ்லயும் அதுக்கு அடுத்த பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகள் அதற்கேற்ற மாதிரி சவால்கள் இருக்கும். நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது நீங்க அப்கிரேட் ஆயிருக்கலாம், மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிக்கணும், சொல்ல தெரியாது இல்லை, நீங்க கண்டுபிடிக்கணும்ன்றேன். இப்போ சாதாரண நோக்கியா ஃபோன் இருந்தது, அதுலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் மாறுறதில்ல. முதல்ல ஒரே கஷ்டமாக இருக்கும், இல்லாட்டி சமயத்தில் புது ஃபோன் மாற்றுவோம், அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். முன்னாடிலாம் பயங்கர வேலையாக இருக்கும். இந்த கான்டாக்ட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் மாதிரி இப்போல்லாம் சல்புன்னு வந்துடுது, அப்படி பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் என்னுடைய ஹிமாலயா வீடியோ எல்லாம் பார்ப்பேன். ஹிமாலயாவுடைய எழுதின்னு இருக்கேன்ல, இமயமே இதயமே, சரியா இமயமே கால்களே அப்படின்னு தான் எழுதிருக்கணும். இமயமே மூச்சு காற்றே, ரெண்டு அர்த்தம். இமயமே என் மூச்சு காற்றுன்னு அர்த்தம். இமயத்துக்கு போனோம்னாலே மூச்சு நல்லா வாங்கும், பி ரெடின்னு அர்த்தம். இமயமே இதயமே படிக்க நல்லா இருக்கும்.
அதுக்கு அந்த குளிர், அந்த டிராவல், அந்த பேக்கிங், அதெல்லாம் இப்ப ஹிமாலயாஸ் வீடியோ வாவ் சூப்பர் குருஜி ஐ வாண்ட் டு ட்ரெக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு 10 நாள் டிராவல் பண்ணணும், வேன்ல டிராவல் பண்ணணும், ஹோட்டலில் தங்கணும். நாங்கள்லாம் ஒரு சேல பராத்தா போதும் சாமி எங்களுக்கு உப்மாவை குடும்போடான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ட்ரெக்கிங் போகும்போது ஈஸியாக டு கேரி பராத்தா, அவனுக்கு பேக் பண்ணுறது ஈஸி. பராத்தாவை சாப்பிடு சாயக்குடி, பராத்தாவை சாப்பிடு சாயக்குடி. அது ஒரு சேல கண்ணை மூடினாலே பராத்தா மட்டும்தான் தெரியும், பரோட்டா இல்லை பராத்தா. அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். ஒரு தடவை போகும்பொழுது டெய்லி போகா சாப்பிட்டு போகான்னா அவல் உப்புமா சபா. ஆனால் அப்போ நல்லா தான் இருக்கு வச்சுக்கோங்க, வேற வயதுக்கு கெடுதல் பண்ணலாம், சரி சேஃப் அவ்வளோதான். நான் ஹிமாலயாஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோட்டலெல்லாம் காத்தால பிரேக்ஃபாஸ்ட் உண்டு, முக்கியமாக பராத்தா உண்டு, போஹா உண்டு, உப்மா உண்டு, பிரெட் டோஸ்ட் உண்டு, அப்புறமா கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்போம், அப்புறமா இந்த என்ன சொல்கிறது இந்த முளைகட்டின பயிர் அதெல்லாம் வச்சுருப்பான். கூடுமான வரைக்கும் அந்த முளைகட்டின பயிர் சாப்பிட்ருவேன், அது வெரைட்டி வச்சுருப்பான். அதுக்கப்புறமா சாலட் வச்சுருப்பான் சமயத்தில், கேரட்டு, வெள்ளரிக்காய், தக்காளி இதெல்லாம் அதை சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா கட் ஃப்ரூட்ஸ்னால் வெரைட்டிலாம் ஒன்றும் வச்சுருக்க மாட்டான், திரும்பி 2 தான் அப்போ. ஒன்று நிச்சயமாக தர்பூசணி, வாட்டர் மெலன். அடுத்தது முக்கால்வாசி இந்த பப்பாளி தான் மாட்டும். எங்கேயாவது அத்தி பூத்தா மாதிரி சமயத்தில் ஆப்பிள்லாம் வச்சுருப்போம், இல்லாட்டி இதுதான். அது எவ்வளோ முடியுமோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கும் பிரெட் டோஸ்ட். எனக்கு அந்த பிரெட் டோஸ்ட்டு எனக்கு ஹிமாலயாஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பிரெட் டோஸ்ட்டை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சில இடங்களில் தோசை நல்லா இருக்கும், சில இடங்களில் தான் பூரி போடுவான், டிபெண்ட்ஸ் அப்பா. அவ்வளோதான். இட்லிக்கெலாம் போகவே மாட்டேன் கூடுமான வரைக்கும். நான் நம்ம ஊர்லேயே சாப்பிட மாட்டேன், அந்த ஊரில் போய் சாப்பிட்றேன். அப்படியே சாப்பிட்றேன். இந்த ஊரில் சாப்பிட்டாலும் ஒரு 3 சட்னி 2 சாம்பார் இப்படிலாம் இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஆனால் சரி, அதெல்லாம் விட என்ன முக்கியம்னா ரைட் இன்றைக்கி சாப்பிட்டாச்சா, வண்டி ஏறியாச்சா, அவ்வளோதான். 7 மணிக்கு லக்கேஜ் கொடுக்கணும், 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், 8 மணிக்கு வண்டி கிளம்பணும், ஒரு 6-7 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல், பஸ்ஸோ வேனோ ட்ராவல் பண்ணணும். வெயில் ஏதாவது கோவில் இருந்தால் பார்க்கணும், வெள்ள எங்கே டிராஃபிக்கில் நிற்கணும். வெயில் மலை ஏற 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 ஒன்றும் சில்லாலாம் இருக்காது, மேலே ஏறினா தான் சில்லாக இருக்கும். ரிஷிகேஷ், ருத்ரபிரயாகே, ஜோஷிமட் வரைக்கும் நன்னா வேர்க்கும், சுடும். இந்த ஜூன்லலாம் போனோம்னா மலையிலலாம் ஏசிலாம் போட மாட்டா, கீழே தான் ரோட்டில் தான் ஏசி போடுவாள் வண்டியில். ஃபுல்லாக மலை ஏறி இறங்கணும், சாயங்காலம் போகணும், இன்னொரு ஹோட்டலில் கொண்டு சாமானை இறக்கணும், செக்இன் பண்ணணும், அந்த இடத்துல எல்லாம் செட்டில் பண்ணணும், திருப்பியும் நைட் ரெஃப்ரெஷ் ஆகணும், தூங்கணும், திருப்பி அடுத்த நாள் காலத்தில் 4:30-5 மணிக்கு எழுந்துக்கணும். இதுக்கு நடுவில் நான் டெய்லி ரூமில் ட்ரெக்கிங் இல்லைன்னா டெய்லி ரூமில் வேறு ஓடுவேன், ஒரு 1/2 மணி நேரமும் 3/4 மணி நேரம். கோவிலுக்கெலாம் போகிறோன்னா ட்ரெக்கிங் இல்லைன்னா ஓடுவேன், அவ்வளோதான். அப்படி எல்லாத்துலேயும் சாயங்காலம் ரூமில் தான் ஓடின்னு இருப்பேன். அப்போ நான் அந்த மலை ஏறுற அந்த சுக்கம், அதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் மேல் மூச்சு வாங்க கீழ் மூச்சு வாங்க ஏறி இறங்கணும். அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கணும், அதுக்கெல்லாம் நான் ஒத்துண்டா மட்டும்தான் அந்த குளிர் எல்லாம் நான் ஒத்துக்கணும். அதை என்ஜாய் பண்ணணும்னா இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக போல புலம்பிட்டு இருக்கக்கூடாது. வசுதேவர் தேவகி நிஜமாகவே அவளுக்கு பெரிய கஷ்டம், உலகத்தோட பெரிய கனெக்ஷன் கிடையாது. ஹவுஸ் அரெஸ்டில் இருந்தால் பார்த்துக்கிறதுக்கு அப்பப்போ டாக்டர் நர்ஸ் எல்லாம் வருவாள், அவளும் ஒன்றும் பேச மாட்டாள். உடம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு கம்சன் டெய்லி வருவான் பார்ப்பான். நான் எது கூட சொல்லியிருந்தால, இவள் முன்னாடி இப்படி இருந்ததே கிடையாது. ஸோ அவள் கர்ப்பத்தில் வந்திருக்க ஸ்வயம் விஷ்ணு தான் அவனே சொன்னான். இப்போ இன்னும் டைட் செக்யூரிட்டி, 6 குழந்தைகளை இழந்தாச்சு, 7ஆவது குழந்தைய தொலைச்சாச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பக்தி, நம்பிக்கை, பாலைவனச்சோலை போல ஒரு நம்பிக்கை, அதுக்கு இங்கே தெய்வம் நிற்கிறது. திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன், ஐயோ என்னடா இது, சொணங்கக்கூடாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதில் எப்படி ஜெயிக்கலாம், இதில் என்ன சாதிக்கலாம், இதில் நான் எப்படி ஆனந்தமாக இருக்கலாம், இந்த வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன,
இதில் நான் என்னுடைய மரியாதையையும் சுயமரியாதையும் பக்தியையும் பகவத் அனுபவத்தையும் எப்படி சேமிக்கலாம், எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். இத்தனை எதுக்கு சொன்னேன்? தேவகி வசுதேவர் கிருஷ்ணன் அப்படி ஏகாந்தமாக பார்க்குறார். கல்யாணமாகி 8 வருஷம் கழிச்சு வந்தான்னு வச்சுக்கோம், ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தையாக போயின்னு இருக்கு. இந்த கிருஷ்ண அனுபவம் வசுதேவர் பார்த்தார். ஸோ எல்லாத்துக்குமே அதற்கான ஒரு மரியாதை விலை எல்லாம் உண்டு. சரியா? அதற்கான பொறுமையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உண்டு. கணவன் சொல் பேச்சு கேட்கல, நல்லவன் தான், ஆனால் சொல் பேச்சு கேட்கல, லூஸு. உங்கள் பாஷையில் சொல்கிறேன், அதே பாஷை இல்லைப்பா. பொண்டாட்டி அவ ஒரு கிறுக்கி, உங்கள் பாஷையில் சொல்கிறேன். அந்த 1-2 விஷயத்துக்காக போய் டென்ஷனாக இருக்கக்கூடாது. ரொம்பவே மோசமாக விலகிடுங்கோ, அது அடுத்த கதை. ஹேண்டில் பண்ணுங்க. குழந்தைகள் சரி, அப்பா அம்மாவை விடலாம், மனைவியை விடலாம், குழந்தைய விடலாம். உங்கள் பிள்ளை எப்படி விடுவீள்? சரி, வளரலை, இன்னும் சின்ன பிள்ளை, எப்படி விடுவீள்? படுத்தி எடுக்கிறத விட முடியுமா? ஹேண்டில் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ணதுக்கு வாட் இஸ் த கிஃப்ட்? கிருஷ்ணா வந்துட்டான், தன்னையே கொண்டு வந்து கொடுக்குறான். அதெல்லாம் சொன்ன கௌஸ்துபமணி எந்த ஆழ்வார்னு, மாசி புனர்வசு ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் பகவானுடைய கௌஸ்துபமணியினுடைய அம்சமாக அவதரித்தவர். ஆச்சா? வசுதேவர் குழந்தைய பார்த்தார். மானசீகமாக, ஏன்னா இப்போ கையில் பசுக்கள்லாம் கிடையாது, மானசீகமாக தானம் கொடுத்தார். பின்னாடி இந்த பசுக்களை இந்த கம்சன்லாம் வதமான பிறகு கொடுத்துட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. பிரார்த்திச்சுன்னா அப்புறம் கொடுத்தார், அப்படி கூட வச்சுக்கோங்க. அப்போ அழகா புருஷம் பரம் நதாங்க கிருததீஹி கிருதாஞ்சலிஹி அதை நமஸ்தௌதவதார்ய புருஷம் பரம் நதாங்கः கிருததீஹி கிருதாஞ்சலிஹி ஸ்வரோச்சிஷா பாரத சூதிகாகிருஹம் விரோச்சயந்தம் கதபீஹி பிரபாவவித். அப்போ அந்த பிரசவ அறையே பிரகாசிக்கும்படியான அந்த குழந்தைய பரமபுருஷனை நன்னா புரிஞ்சு நிதானமாக பயமில்லாமல் அஞ்சலி அஸ்தராக பகவான ஸ்தோத்திரம் பண்ணார் வசுதேவர். வசுதேவ உவாச விதிதோ அசி பவான் சாக்ஷாத் புருஷ பிரக்ருதே பரஹ கேவலானுபவானந்த ஸ்வரூபஹ சர்வபுத்தித்ருக். பகவானை பார்த்து சொல்றாப்பா, நீ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், சுத்தமான ஞானானந்த ஸ்வரூபி, பவ ஆனந்த ஸ்வரூப, கேவல பர கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூப, சர்வ புத்தி இருக்கு, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கவன் புருஷன். பிரபு, இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன்ப்பா, பிரத்யக்ஷத்தில் பார்த்துட்டேன் பிரபு. நிறைய தத்துவார்த்தமாக அவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர். எல்லாத்துக்குள்ளேயும் நீ தான் இருக்காய், உனக்கு உள்ளே கிடையாது வெளியே கிடையாது, நீ தான் இந்திரியனுக்கு எல்லாம் ஈசன், இப்படி எல்லாம் சொல்கிறார். பிரபு, நீ தான் விசேஷமானவன் சொல்ற. சத்வம் திரிலோகஸ்திதயே ஸ்வமாயயா பிபர்ஷி சுக்லம் கலு வர்ணமாத்மனக சர்காய ரக்தம் ரஜசோபபிரும்ஹிதம் கிருஷ்ணம் ச வர்ணம் தமசா ஜனாத்யயே. நீயே உலகத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு மாயினாலே
சுக்லவர்ணம், ரஜோகுணம், ரக்தவர்ணம், பிரளய காலத்து தமோ குணம், இப்படி கருப்பு வர்ணம், இப்படி ஒவ்வொன்றத்தையாக தரிச்சுட்டு இருக்காய். பிரபு, உலகத்தை காப்பாற்றணுன்றது நீ வந்தா என்னுடைய கிரகத்தை அவதாரம் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ வசுதேவர் எவ்வளோ சொல்கிற டக்குன்னு கம்சனை பற்றி நினைப்பு வந்துடுத்தான். அதம் த்வசப்யஸ்தவ ஜன்மனௌ கிருஹே ஸ்ருத்வாக்ரஜாம்ஸ்தே ன்யவதீத் சுரேஸ்வரம் சதே அவதாரம் புருஷை சமர்ப்பிதம் ஸ்ருத்வாதுனைவாபிசரத்யுதாயுதஹ. தேவதேவா, இந்த துஷ்டனான கம்சன் இங்கே அவதாரம் பண்ணுறேன்னு கேட்டாச்சுன்னா, நீங்கள் வரப்போறேன்னு தெரிஞ்ச முன்னாடி இந்த பிறந்த குழந்தைகள்லாம் கொண்டுட்டான். இப்போ நீங்கள் பிறந்தேன்னு தெரிஞ்சாச்சுன்னா இந்த கம்சன் ஆயுதபாணியாக ஓடி வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதுக்குள்ள தேவகி ஸ்தோத்திரம் பண்ணுறா. தேவகி உவாச்ச, தேவகிக்கு முன்னாடி இவர் சொல்கிறார். அதுக்குள்ளே கம்சன்கிட்ட பயந்த தேவகி, ஐயோ இந்த பகவான் மகாவிஷ்ணு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி பகவானை சிரிச்சுட்டே ஸ்தோத்திரம் பண்ண. உள்ள ஒரு பயம் இருக்குது, நீ சாட்சாத் விஷ்ணு பகவான் அப்படின்றா. நீ தான் எல்லாத்தையும் காரணமாக இருக்காய், பிரளயத்தில் நீ தான் மிச்சப்பட்டு கிடக்கிறாய். ரொம்ப அழகாக சொல்ல, மர்த்தியோ மிருத்யுவ்யாலபீதஹ மிருத்யுவ்யாலபீதஹ பலாயன் லோகான் சர்வான் நிர்பயம் நாத்யகச்சத த்வத்பாதாப்ஜம் ப்ராப்ய யத்ருச்சயாத்ய சுஸ்தஹ ஷேதே மிருத்யு அஸ்மாதபைதி. மர்த்யஹ மிருத்யுவ்யாபீதஹ, மரணமே முடிவாக இருக்கக்கூடிய மனுஷன் மிருத்யுன்ற சர்ப்பத்துக்கு பயந்து சர்வான் லோகான் பலாயான் எல்லா பக்கமும் ஓடி நிர்பயம் ந அத்யகச்சத, அவனுக்கு பயம் இல்லாமல் அபயம் தரக்கூடிய இடம் இல்லைப்பா. ஆத்ய பிரபோ ஆதிபுருஷா எதிர்ச்சையா உன் திருவடியை அடைஞ்சவன் அப்பாடான் இருக்கான். அவனுக்கு தான் மிருத்யு பயம் விட்டு போயிடுறது. பிரபோ, அந்த அழகான இந்த ரூபம், ரூபம் சேதம் பௌருஷம் தியானதிஷ்யம் தியானதிஷ்யம் மா பிரத்யக்ஷம் மாம் சத்ருஷாம் கிருஷிஷ்டாக. இந்த ரூபத்தை மறைச்சுக்கோங்க. ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. இந்த இடத்துல தேவகி தான் சொல்கிறான். பாகவதத்தில் தேவகி சொல்கிற மாதிரி இருக்கு, மற்ற புராணத்தில் தான் வசுதேவர் சொல்கிறா போலே இருக்கு. தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போலேன்னு பின்பிள்ளை வாக்கியம். அப்பா ஜன்மதேவையசௌ பாபௌமா வித்யான் மதுசூதன சமுத்விஜே பவத்தேதோ கம்சாத் அஹமதீரதீஹி. மதுசூதனா, ரொம்ப அழகான வார்த்தை. மதுசூதனே கூப்பிட்ற. ஏன்னா இதே மதுராபுரில் தான் பகவான் மதுசூதனாக இருந்து மது கைடவர்களை வதம் பண்ணான். பாவியான கம்சன் நீங்கள் என்னிடத்துல அவதாரம் பண்ணி அறிய வேண்டாம். அதனால ஹே பிரபு உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோரூபம் அலௌகிகம் சங்கஜக்ரகதா பத்ம
ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம். ஏ விஸ்வரூபியே, விஸ்வாத்மன், சங்கசக்கர கதாபத்மத்தோடு கூடிய 4 புஜங்களோடு கூடிய தயவு செஞ்சு இந்த அழகான ஸ்வரூபத்தை மறைச்சுக்கணும். ஆழிமறை என்றேனோ. சில பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணுவா, இந்த ஏன் சங்கு சக்கரத்தோட வந்தான் அப்படின்னு சொன்னா, ஐயோ குழந்தை பிறந்திருக்கு, அதை கிளிகிழிப்பை காட்டலாம், விளையாட்டு பொம்மை காட்டலாமே அப்படின்னு நினச்சா, ஒன்றுமே இல்லையா நினச்சா, கண்ணனே தானே கையில் கிளிகிழிப்பை போல இந்த சங்கம் சக்கரம் கதா பத்மம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான் அப்பா அம்மா சந்தோஷப்படுத்துறதுக்கு. எல்லாரும் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மை கொடுத்தா, இவன் தன்னுடைய ஆயுதங்களையே விளையாட்டு பொம்மைகளாக கொண்டு வந்து அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய பெருமையை காட்டுறான. குழந்தைகள்லாம் பொம்மையை தூக்கி அவர் சந்தோஷப்படுவோம் அப்பா அம்மா. அந்த மாதிரி சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நடந்தது மதுராபுரியில் ஸ்ரீகிருஷ்ண ஜன்மஸ்தலத்தில். சூப்பர்ல. சரி, இவா பேசிட்டா, கண்ணன் பேசணுமோன்னோ பேசுவானே, அழகா பேசுவான். என்ன பேசுகிறான் நாளைக்கு சொல்கிறேன். ஆனந்தமாக இருப்போமே. அப்படி கிருஷ்ணன் பிறந்த இடத்துல நீங்கள் எல்லாம் பெருக்கள். நான் நேற்றே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கிருஷ்ணன் பிறந்தாச்சுன்னு. இப்போ நீங்கள் இதெல்லாம் நினச்சி நீங்கள் உங்களுக்கு தோன்றபடி கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாளை கிருஷ்ணன் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். ஓகேவா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ श्री राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, बोलो यमुना मैया की जय, बोलो गोवर्धन गिरिराज की जय, बोलो मथुरा धाम की जय, बोलो वसुदेव महाराज की जय, बोलो देवकी माता की। राधे कृष्णा।